இந்த மலைக்கு அல்லாஹ் பல்வேறு பெயர்களை வைத்திருக்கிறான். அதில் முக்கியமான 4 பெயர்களை இமாம்கள் எழுதுகிறார்கள். அத்தல் என்று அல்லாஹ் மலையை கூறுகிறான். மலைக்கு அல்லாஹ் தல் என்று பெயர் வைத்திருக்கிறான். தல் என்றால் மினல் மத்தர், மலையிலிருந்து சின்ன சின்ன துளி வருதுல்ல, மலை தூறுதுன்னு சொல்லுவோம்ல, இது தல்லு. அல்லாஹ் சூரத்துல் பக்கராவிலே கூறி காமிப்பான், ஃபைல்லம் யுஸிபுஹா வாபிலுன் ஃபதல்லு. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி சதகாக்களை செய்வார்களோ, யாரெல்லாம் செய்யவில்லையோ அவர்களை அல்லாஹ் வகைப்படுத்தும் பொழுது, வர்ணிக்கும் பொழுது இவ்வாறு கூறுவான், ஃபதல்லுன், சிறிய மலை துளியை போன்றது, சாரலை போன்றது அல்லாஹ் கூறுவான். முதலாவது தல் என்று அல்லாஹ் மலைக்கு பெயர் சூட்டுகிறான் குர்ஆனிலே. இரண்டாவது அல் வாபில், வாபில் என்று அல்லாஹ் மலைக்கு பெயர் சூட்டுகிறான். வாபில் என்றால் என்ன? வல் மத்தருல் ஷதீத் கபீரத்துல் கத்ர், பெரிய மலை, பெரிய துளிகளை உடைய மலை வாபில் என்று சொல்லப்படும். அல் சூரத்துல் பக்கராவிலே அதே வசனத்தில் கூறுவான், கமஸலி ஜன்னத்தின் பிரபுவத்தின் அஸாபஹா வாபிலூன், ஒரு தோட்டத்தை போல அந்த தோட்டம் பெரிய துளிகளுடைய மலையை பெற்றுள்ளது என்று அல்லாஹ் மலைக்கு வாபில், பெரும் துளியுடைய மலை என்று பெயரிடுகிறான்.